அல்ஹம்துலில்லாஹ். மலர் அறிமுக உரையை அருமை சகோதரர் அலிமையின் அவர்கள் உள்ளத்திலிருந்து அவருடைய வார்த்தைகள் வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஒரு வார்த்தை சொன்னாங்க, மலரை உருவப்படுத்தக்கூடிய இடையிலேயே ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நடத்திருந்தானே நாம் ரஹ்மத்தை பெற முடியும் என்று சொன்னார்கள். உன்னதமான வார்த்தை. எனக்கு பல நினைவுகள் வந்துவிட்டது. எனக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு வியாதி இருந்துச்சு. எனக்கு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிட்டாங்க, ரொம்ப இருட்டா இருந்துச்சுன்னா உடம்புலாம் பதட்ட ஆரம்பிச்சோம். அப்படி நீண்ட காலமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. தனி அறையிலோ இருட்டு அறையிலோ எங்கேயாவது உள்ள நான் இருந்துக்கிட்டேன்னு சொன்னா என்னால் தாங்க முடியாது, பதட்டக்கூடிய. ஒரு பெரியவங்கள்ட்ட போய், ரசூலுடைய ஆசிரியர்களில் ஒருவரான ஒரு பெரிய மனிதர்கிட்ட போய் நான் சொன்னேன், இப்படி ஒரு வியாதி இருக்குது, நல்லதா கிட்ட. எனக்கு கபரை நினைச்சு பார்த்து பயம் வருது. பயம் வர்றதுக்கான காரணம் கபரு இப்படி தனியாக இருட்டா இருந்தா என்ன ஆகுமோன்னு அந்த பயம் வருது. நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு பதில் இருக்கிறது. நமக்கே பயம் வரணும். கபர்ல வைத்த உடனே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா நம் காட்சியில் வருவார்கள், நமக்கு என்ன பயம் கேட்டான். அதோட போயிடுச்சு. இப்போ அந்த வியாதி எனக்கு கிடையாது அப்படிங்கிறத. அதனால ரஹ்மத்துல் ஆலமீன் நடத்தினானே நாம் ரஹ்மத்தை பெற வேண்டும், பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரிகிறது. மலருடைய அருமையான விஷயங்களை எல்லாம் இங்கே சொல்லி காண்பித்தார்கள். அந்த மகத்தான காலத்தினுடைய நிலைக்கு ஏற்ப அற்புதமான செய்திகளை கொண்ட அந்த மலரை மரியாதைக்கும் மேன்மைக்கும் உரிய நம்முடைய முன்னாள் நீதிபதி, நம்முடைய கல்வியில் நிறைந்த நீதி அரசர், சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மேலாண் நீதிபதி அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவங்க. ஆனால் ரொம்ப பணிவான ஆள். நான் அவர்களோடு பல நிலைகளில் அனுபவப்பட்டிருக்கிறேன். உயர்ந்த ஸ்தானம், அல்லாஹ் அவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒரு ரொம்ப பணி. கூத்தாநல்லூரில் காலையில் இருந்து 2-3 இடத்துல நாங்கள் ஒன்றா சந்திச்சா அந்த வீட்டில் சின்ன பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்க பேரை கேட்டு, இவங்களையும் கூப்பிட்டு சனான் சொல்லி இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பேரை கேட்டு, அப்படி ஒரு பண்போடும் உயர்ந்த தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அது மாதிரி சமூக நலனுக்காக மிக மிக அற்புதமான காரியங்களை, அடித்தளமான காரியங்களை நான் விரிவாக சொல்லல. அதாவது சமீப காலத்தில் இந்த சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டார்களே, அதில் அவருடைய பங்களிப்பு எப்படிங்கிறது தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். முதல்வர் அவர்கள் நேரடியாக அவருடைய தொடர்பு கொண்டு சட்ட பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராம, சிக்கல் ஏற்படாம, ஆனா கம்கமா இந்த காரியங்கள் நடக்கணும், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்குள்ளான பக்குவமா செய்து கொடுத்துட்டாங்க. அதனாலே அரசு அந்த காரியத்தை முன்னெடுப்பதற்கு பொருத்தமான நாளை தேர்ந்தெடுத்து அவர்கள் கேட்டார்கள். அவருடைய யோசனை ஜமாத்துல் அவருடைய பொறுப்பில் இருந்த காரணத்தினாலே அவனும் அதை பரிமாறிக்கொண்டோம். அப்படி செய்தவர்கள் சமீபத்தில் கோயம்பேட்டில் ஒரு பள்ளிவாசல்ல புல்லோசரோடு வந்து நின்றாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக மிக அற்புதமான முறையில் கையாண்டு அந்த காரியத்திலே சமூகத்தினுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்தியவர். அதை சொல்ல முடியும். அல்லாஹ் பெருமைக்குரியவன். அவர்களும் கூட அதை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாண்பான ஒரு மனிதரை காலையில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி விழாவில் கலந்துகிறதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிறத ஆனந்தத்தோடு அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு நேசரை, ஒரு ஸ்கூல்ல ஒரு மாமனிதரை சல்லாசுடைய பெருவிழாவில் 75ஆம் ஆண்டு இந்த மாநாட்டினுடைய மலரை வெளியிடுமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன செய்யணும் அப்படிங்கிறது மலர் அறிமுகம் குறித்து செயலாளர் அவர்கள் தகவல் தெரிவிப்பார்கள். மலர் எழுதி வந்து கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க இந்த மஜ்லிஸ் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளாலும் நமது உயிரினும் மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ சிறப்புடன் நடந்து வருகின்றது. இப்பொழுது இந்த கண்ணியமிக்க இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்துள்ள நீதி அரசர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஜி.எம். அக்பர் அலி அவர்கள், முன்னாள் நீதிபதி, சென்னை உயர் நீதிமன்றம் அவர்களை நேரில் சென்று நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராகவும் கொடியேற்றம் நிகழ்ச்சிக்கும் மலர் விநியோகம் இங்கு வர வேண்டும் என்று
கேட்டுக்கொண்டதற்கு உடனே ஒப்புதல் அளித்து இங்கு வருகை தந்து சிறப்பித்துள்ளமைக்கு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த 7 நபர்களுக்கு இந்த மலரினை கண்ணிய பொருத்திய நீதியரசர் அவர்கள் வழங்குவார்கள். இந்த 7 நபர்களும் எங்களது கிருஷ்ணமீனாது சொசைட்டி நிர்வாகத்திற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கியும் சிறந்த எங்கள் நாட்டும் ஊக்கம் அளித்து வரக்கூடிய இந்த 7 நபர்களுக்கும் இந்த கிருஷ்ணமீனாது சொசைட்டி நிர்வாகத்தின் சார்பாக இப்பொழுது அந்த 75ஆம் ஆண்டு பவள விழா மலர் வெளியிடப்படுகிறது. முதலாவது நபராக கண்ணியம் பொருந்திய நமது சபையின் தலைவர் ஹஜரத் பெருமகி அவர்களுக்கு நமது நீதியரசர் அவர்கள் இந்த மலரினை முதல் மலராக வெளியிடுவார்கள். இரண்டாவதாக இந்த மலரினை நமது ஊரை சார்ந்த ஹாஜி சைரத்தர் நூர் முகமது அண்ணன் அவர்கள் வந்து பெற்றுக் கொள்வார்கள். மூன்றாவது மலராக ஹாஜி சிலிகை வைத்தி அவர்களை பெற்றுக்கொள்ள மேலைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக ஹாஜி PS ரஹமத்துல்லா அண்ணன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக மீராங்கனி அப்துல் அஜீஸ் அண்ணன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக நமது ஊரை சார்ந்த வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கிருஷ்ணமீனாது சொசைட்டிக்கு மிகுந்த ஆதரவாளராகவும் நன்கொடையாளராகவும் தொடர்ந்து நமக்கு உதவி புரிந்து வரக்கூடிய மரக்கடையை சார்ந்த தொற்கு மன்சூர் அலி அவர்களுக்காக அவர்களது மகனார் இங்கே இந்த வாழை பெற்று வருவார்கள். அடுத்ததாக மலேசியாவை சார்ந்த ஹாஜி ஆலப்பன் முகமது ஜாவுதீன் அண்ணன் அவர்கள் சார்பாக அவர்கள் சகோதரர் ஹாஜி ஆலப்பன் முகமது ஆலிபன் அவர்கள் மாலை பெற்றுக் கொள்வார்கள்.
மரியாதைக்குரிய நம்முடைய நீதி அரசர் அல்லவா ஜி.எம். அக்பர் சார் அவர்கள் இங்கே உரை நிகழ்த்துகிறார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய இறைவனின் திருப்பெயர்கள் ஆரம்பம் செய்கிறேன். புகழனைத்தும் இறைவனுக்கு. ஜஸ்னி சொசைட்டி குர்பானூர் அவர்கள் நடத்தும் பவர் விழா பவர் சேர்ப்பு மாநாடு 75வது ஆண்டு பவர் விழா பிளாட்டினம் ஜூப்ளி இந்த ஒரு நிகழ்வுக்கு ஆரம்பித்து நடத்திக் கொண்டிருக்கின்ற மோலான மோடி ராஜாமணி அவர்களே கேட்டையான போட்டோ இதை கேட்டால் நான் வந்து நீங்கள் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இது வந்து அஃபிஷியல் இது கிடையாது. இது வந்து என்னுடைய ரிலீஜியஸில் வந்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்துருக்கேன்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் அந்த ஃபோட்டோ நான் பண்ணுறேன். டெலிட் பண்ணுங்க. சரி டெலிட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ இருந்ததை பார்த்துக்கோங்க. அவங்களே தப்பு இல்லை. ஏன்னா நான் இருக்கிற ஒரு பொசிஷன் அது மாதிரி. ஏன்னா அவர்கள் வந்து என்னுடைய பாதுகாப்பு வந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதனால் அந்த பாதுகாப்புலேயே வந்து மாற்ற முடியல பிரச்சனை. இந்த விழாவுக்கு தலைநாடி நடத்தி கொண்டிருக்கிற மாணவர்களே, இந்த வேலையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு சங்கைக்குரிய ஆய்வு பெருமக்களையெல்லாம் நான் பெயர் சொல்லி என்று அழைக்க வேண்டும்தான் எனக்கு நான் கூச்சமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு அவர்களெல்லாம் பெரிய சங்கைக்குரிய போராட்டங்கள் புராணை நடந்து ஏந்தி நவிழாவின் நன்மையெல்லாம் நடத்தையை காட்டி வாழ்க்கையை காட்டி நமக்கெல்லாம் உயரமாக இருக்கிறீர்கள். அந்த ஒரு மேடையை நான் அமர்ந்திருப்பது கூட சிறிது நான் கூச்சமாக உள்ளது கூட தான் நான் நினைக்கின்றேன். ஒரு அறிவியாக உங்களுடன் சாதாரண ஒருவர்களாகத்தான் இந்த வேலை இந்த மஜ்லிஸை பொறுத்தவரை அன்பிற்குரிய சகோதரிகளே நடைபெறும் மீண்டும் ஒருவரை என் சலாமை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஒரு பவனவிழாவிற்கு உண்மையில் நான் மோலானவர்கள் சொன்னது போல் எனக்கு ஒரு ரசீது, எனக்கு ஒரு கொடுப்பினை இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும். கொடுப்பினை இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு 9 அல்லது 10 வயது சிறுவனாக இருக்கும்போது நான் திருவாரூர் விஜயபுரத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இஸ்மாயில் தானாப்பண்ணா அப்துல் ஜப்பார் அண்ணன் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவர்களுடைய சகோதரர்கள் ஏனென்றால் அவர்களும் என்னுடைய தகவலாக சிங்கப்பூரில் ஷேக் சன்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்தவர்கள். அந்த ஒரு காரணத்திற்காக நான் என்னுடைய விடுமுறை நாட்களிலெல்லாம் கூட்டாளர்களுடைய இஸ்மாயில் தெருவிலும் அன்னிக்கையிலும் பள்ளிக்கையிலும் குதித்து விளையாண்டு இஸ்மாயில் தெருவில் ரஹ்மானியா தெருவிலும் அது மக்கள் பெரிய தெரு சின்ன தெருவில் இந்த தெருக்களெல்லாம் நான் ஓடி விளையாடுவேன். ஒருவேளை அந்த ஒரு காரணத்துக்காக நான் உரிமையோடு இந்த ஒரு மஜ்லிஸில் இருப்பதற்கு நான் தகுதி பெற்றவர்களாக அறிகின்றேன். இதை விட்டால் வந்த நாயனின் அருள்களாலும் நான் இப்படி ஒரு நசீபு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு வரலாற்று சிறப்புக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. யாரை பற்றியான நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு தெரியும். யார் சூழந்தா, யார் ஹபீபல்லா, யார் சித்தம் முன்பாக, யார் அகவத்தல் ஆலமி என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த அந்த ரபியுல் பெரிய மனைவியானால் 75 ஆண்டுகளாக ஒரு நாட்டுடைய சிறப்பை நடத்திக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கெல்லாம் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த இந்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நான் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு புதிய கோணத்தில் தான் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றி நான் பார்க்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அவருடைய வரலாற்றை எல்லாம் பல புத்தகங்கள்லாம் வந்திருக்கிறது. அப்துல் ரஹீம் என்பவருடைய நம்முடைய நாயகம் கருத்தை கூட நான் கையில் வைத்திருக்கின்றேன். ஒருவேளை எனக்கு ஒரு பயம் என்னன்னாக்க சொல்லலாம், ஒருவேளை பெருமாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராமல் இருந்தாலும் நான் என்ன ஆகியிருக்கேன்.
நம்ம என்ன ஆகிருக்கும். ஒரு காலகட்டத்தில் அப்படி யோசிச்சு பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் ஸலைல்லாஹு அலைஹி வஸல்லம் புலவருக்கு ஒரு காபத்துல்லாஹை கட்டி ஊரில் நிலைநிறுத்தி நமக்கெல்லாம் வழிகாட்டி சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சில வருடங்களிலும் 11 வருடங்களில் எல்லாம் அந்த காபத்துல்லாஹ் இறை ஆலயம் எப்படி கடவுளுடைய ஆலயமாகிவிட்டது. எப்படிப்பட்ட கடவுளர்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு சின்ன ஒரே ஒரு வரலாற்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் இளைஞர்களும் மாணவர்களும் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் அந்த கடவுளர்கள் ஆலயத்தில் அந்த கடவுளால் 10 சொல்ல அந்த கடவுளர்களோட ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஒரு வயசான கடவுள் ஒரு 11 மக்கள் ஆட்சிக்காரர் 10 மக்கள் ஒரே மாதிரி உயரத்தை மூத்தவர் நேரம் வந்து அந்த பூசாரி ஒருத்தர் போய் கேட்கிறாரு. நான் இஸ்லாமிய சோழர்கள் நாங்கள் தான் இந்த தண்ணி கொடுக்கறதுலாம் எனக்கு வந்து பரம்பரையில் வந்து தண்ணி கொடுக்குற உரிமை பஞ்சகாலம் தண்ணி கிடைக்கல. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஜராலி இஸ்லாம் சவாலும் மரபும் வழி இஸ்லாமிய காலம் வந்து அந்த ஜம்ஜம் ஒரு கிணறு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை மட்டும் எனக்கு காட்டி கொடுத்ததாக என்னுடைய ஆண்மக்களில் ஒருவரை நான் பழியுவதாக நான் கேட்கிறேன். அன்றைய கனவில் நான் அந்த இடத்தை என் சிலைகளுக்கு கீழே இடத்தை கண்டுபிடித்து அதை நான் மீண்டும் உயிர்ப்பித்து விட்டேன். நான் தொண்டாக முயற்சிக்காக நான் பழியிட வேண்டும் நான் புதுசாக இருந்தலாம் இருக்கும் வரலாறு. இந்த வரலாறு இருக்கிறது. உடனே சீட்டடி போட்டு பார்க்கிறாரு. உங்களுக்கு தெரியும் எந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மகளார் அப்படிலாம் இருக்குது. அந்த மகனாக சீரோடு சிறப்போடு வந்து அந்த மகனாக எனக்கு வேணும். அது 16 பாட்டாங்க 1 ஒட்டகை 2 ஒட்டகை 3 ஒட்டகை 4 ஒட்டகை 100 ஒட்டகைகளுக்கு வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார்கள். அந்த 100 ஒட்டகைகளை பயன்படுத்தி அன்றைக்கு காப்பாற்றப்பட்டவர்கள் தான் அவருடைய தந்தையாளர். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஜாகிரியா என்ற ஒரு காலகட்டம் பல பேர் அனாச்சாரத்துக்கு என்ன குறைச்சது. சோசியல் ஈவெண்ட்ல நான் ஒரு நிமிஷம் நான் நினைச்சு திரும்பி பார்த்தேன் அப்படின்னாக்க எந்த மாதிரியான சமூக தீமைகள் இல்லை. கொலை கொள்ளை விபச்சாரம் வட்டி எதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய பெண் சிசு கொலை எங்கே என்ன வேணாலும் நினைச்சாலும் விபச்சாரம் எங்கே வேணாலும் மது ஆதாரம் நடந்தது. இப்படியே நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சமூக காலத்தை நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய அனாச்சாரம் அவ்வளவு நடந்து கொண்டிருக்க ஒரு ஐயாவது ஜாகிரியான ஒரு காலகட்டத்தை நீங்க நினைத்து பாருங்க. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி நம்மளை சுற்றி பார்ப்போம். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. என்ன இருக்கு ஒன்று மட்டும் இல்லை என்பதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்தப்போ அவங்க எப்படி தோன்று ஒரு சாதாரண ஒரு மனிதனோட காலத்தில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒரு நபி வகி அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டு எப்படி அவர்கள் தோன்றிருக்கணும். இந்த அனாச்சாரங்களை ஒழிக்க வேண்டும், இந்த அநியாயங்களை ஒழிக்க வேண்டும், இத்தகைய தெய்வ வளர்ச்சிகளை ஒழிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும். நான் கூட நினைச்சேன் நேரம் மெட்ராஸ்ல சரி தாமஸ் ஒன்று இருக்கு அதை ஏறி நின்று நான் கேட்டு நான் சொன்னா கேட்பீங்களா அப்படின்னு கேட்டுவிட்டு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சபா ஏறி நான் சொன்னா கேட்பீங்களா. நீங்க அண்ணாச்சு சித்திகாட்சி நீங்க சொன்னா கேட்காம இருக்கீங்களா. பழைய வந்து சொன்னா நீங்க கேட்காம இருக்கா கேட்போமே. அப்போ பிரேசிய மக்கள் வாசிகளே ஊரில் வாழ்ந்து இருப்பாங்க. அதனால நான் சொல்லுவேன் சொன்னா முடியுமா? யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு தைரியம், எப்படிப்பட்ட ஒரு மனநிலை, எப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிப்பாங்க. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராத ஒரு காலத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியும். நமக்கெல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீன் குடும்பத்தில் சொன்னாங்க. எனக்கு ஒரே ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்கள் வந்தார்கள். உம்மத்தே முகமதியா என்ற பெரிய மாபெரும் பரக்கத்தை நமக்கெல்லாம் எடுத்திருக்காங்க. உம்மத்தே முகமது கேட்ட ஒரு சரியான ஒரு அதிகமாக கேட்டு சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் உங்களை ஈமான் கொண்டவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாராகும். உடனே அங்கே இருந்தவர்கள்லாம் அனைத்திருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா அல்லாஹ் இருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னா அதனால சிறப்பும் இல்லை. அப்போ நாங்கள் சகாபாக்கள் நபிமா இருக்கும். நபிமா என்ன ஆச்சரியக்கூடிய நாங்கள் இருக்கும். நபிகளும் அல்லாஹ்வும் தொடர்போடு இருக்கிற அதெல்லாம் ஆச்சரியம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சகாபாக்கள் அப்புறம் தபாதாரர்கள் காமிகள் தபாதாரர்கள் இப்படி வரிசையாக வந்தது இல்லை. இப்படி ஒரு கூட்டம் வரப்போகிறது பின்னால் ஒரு நாள் என்னை பார்க்காமலேயே என்னை கேட்காமலேயே என்னை அறிந்து கொண்டு மட்டும் என் மீது ஒரு முகத்தாகவும் என் வல்ல இறைவன் ஒரு ஈமானம் கொண்டிருக்க போகிறார்கள். அந்த ஒரு கூட்டத்தால் தான் நம்ம ஈமான் சிறந்தவர்கள் என்று சொல்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சரியாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். எத்தகைய ஒரு
இத்தனை ஆண்டு காலம் 1445 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவர்களுடைய கொண்டு வந்த கொள்கை வழியை கொடுத்தார்கள். அவர்களும் சாதாரண ஒன்று வந்ததில்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண நூற்கண அப்படி ஒரு புரட்சிகரமான அவங்க எல்லாமே வந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாமே எல்லா தீர்க்க தரிசிகளையும் மத போர்களுமே நபிகள் நாயகம் மிகவும் வெற்றிகரமானவர். நபிகள் நாயகம் பெரிய தீர்க்க தரிசி. அவர்கள் அனுபவித்த துன்பங்களை நான் படித்த காலை கண்ணீர் கொடுத்தேன். காந்தியடி நான் அந்த அற்புத மனிதரின் வாழ்க்கையை படித்தேன். அவர் மனிதனை அழிவிலிருந்து காப்பாற்ற போந்தவர் என்பதின் கருத்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ். இப்படி சிறந்த 100 மனிதர்கள் பாட்டினாரு. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்க எப்படி இப்படி ஒரு மனிதர் ரங்கத்து ஆளுமே அந்த வந்த இறைவன் சாதாரணப்பட்டது. ஏன்னா இப்ராஹிம் பேசுறதுக்கு ஒரு கூச்சமாக இருந்தாலும் எனக்கு சொல்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். சூரா 2:129 எங்கள் இறைவனை அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவருடைய வேதத்தையும் ஞானத்தையும் கட்டுப்படுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிலிருந்து எடுத்த செய்வாங்க. இப்ராஹிம் சொல்லுவான். அது எப்ப நிறைவேறுது? மக்கள் ஜாக்கும் வசூல் உரிமை பூசிக்கும் உங்களிடம் இவர்களுடைய தூதரை கொடுத்திருக்கிறோம். அது எப்படி பண்ணல? மூவர்களுக்கு ரவுபாக்கும் ரஹீமாக்கும் இருக்கிறார்கள். யார்? அல்லாவுடைய சிற்பத்து. ரகுங்கிறது அல்லாவுடைய சிற்பத்தை. அந்த சிற்பத்தை எவ்வளவு கொடுக்கிறாங்க? தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முகம் எந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் வியக்க வைத்திருக்கிறார்கள். அந்த உம்மத்தை ஆதம் நபி முதலானவர்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக ஆக்கிவிட்டே அந்த ஒரு நன்றி கடனுக்காக நாம் 1000 ஆண்டுகள் நின்று தொழுதால் முடியாது, நிறைவேற்ற முடியாது பார்ப்பாங்க. ஆதம் முதலான அறிவாக நம்மளுடைய படைப்புடைய திருவோண அறிவாக அவர்களுடைய உம்மத்தல்லாம நீங்கள் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக விட்டாரு. அந்த ஒரு காரணத்திற்காக நான் நன்றி செலுத்த பயன்படுத்திருக்கேன் என்று அவர்கள் சொல்ல வார்த்தை இருக்கிறது. இப்படி நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அத்தனை நானே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சர்ச்சனை வரும். ஏதாவது வரும். இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தீர்ப்பு எழுதிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் மாற்றது வரலாம். இந்த சாட்சிகள் 2 சாட்சிகள் ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்க. நல்லா வச்சுக்கணும். ஒரு பயணத்தில் இருந்தபோது பின்தங்கி விட்டார்கள். அவர்கள் அழைத்துக் கொண்டு நபித்தோடு வருகிறார். வந்த பிறகு என்ன நடந்தது என்று தெரியும். இறங்கிச்ச சட்டம், இறங்கியது ஒரு சட்டம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டம் இருக்கும். அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது நடக்கும், உடனே ஒரு சட்டம் வரும். அந்த சட்டம் இன்றைய வரையில் நம்மளாம் பார்த்துக்கிற மாதிரி 2 சாட்சிகள் வேண்டும். யாரும் குறை சொல்கிறார்கள், யாரும் கண்ணியப்படுத்தி தவிர்க்கிறார்கள். ஒவ்வொருக்கும் ஒரு சமீபத்தில் எங்களுடைய வழக்கறிஞர் குழுக்குள்ள ஒரு செய்தி வந்துருச்சு. வழக்கறிஞர் குழுக்குள்ள வந்து ஒரு செய்தி என்னன்னாக்க, ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது பேரை போட்டு அவங்களுடைய மனைவி மார்கள் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்து அவங்க ஒரு மாதிரி ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி எழுதிட்டாங்க. உடனே நம்ம சகோதரர் அட்மிட்டாங்க. கோபம் வந்துச்சு. என்னோட குரூப்பில் வச்சு நம்ம எல்லாரும் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போதான் எனக்கு வரதுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். உடனே இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் என்ன செஞ்சிருப்பார்கள் அப்படின்னு தட்டி பார்த்தேன். நம்ப மாட்டேங்க. இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே அவர்களை கடந்து கொண்டது. அல்லாஹ்வுக்காக ஏதாவது நடந்தால் முடிய அப்படின்னு ஒரு கருத்து. எப்படி பார்க்க, ஒரு யூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கி இருக்கிறதாகவும் அந்த யூதர் கடத்தல் போயிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே பிடித்து கேட்டதாகவும் அவர்களுக்கு கோபம் வந்த பிறகு வேண்டாம் அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள், அதற்கான கடனை திருப்பி கொடுத்து விடுகிறார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் அவருக்கு உடனே சொன்னேன். இப்படிப்பட்ட விமர்சனங்களை இன்றைக்கு பார்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கொள்கையை கொண்டு வரும்போது எத்தனை விமர்சனங்கள், எத்தனை மிரட்டல்கள், எத்தனை கொலை மிரட்டல்கள் அவர்களுக்கெல்லாம் எதிர்த்து இத்தனை கொலை மிரட்டல்கள்லாம் தாண்டி அவர்களுக்கு தைரியமாக நின்று 20 வருஷம் 43 63 உலகமே தனிகளை கொண்டு போச்சு. நீங்கள் நானும் ஒரு நேர்வழியில் இருக்கிறோம். ஆரம்பத்தில் சொன்னேன், இல்லாமல் போயிருந்தா நம்ம எங்க இருந்திருப்போம், எந்த கூட்டத்தில் இருந்திருப்போம், எந்த மாதிரியான கூட்டத்தில் நம்ம இருந்திருப்போம். அது இல்லாமல் ஒரு நேர் வழியான ஒரு உம்மத்தில் ஒரு நேரான வழியை காட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு பாயப்பட்டார்களோ, என்னுடைய வழிமுறைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி என்று கேட்டார்களோ அதை இறைவன் நமக்கு கவலாட்சி செய்தார்கள். அந்த ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க அம்மா எல்லாரும் ஒரு 10 மாசம் சொல்றாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறோம், பிறக்கிறோம், நம்ம அம்மா அறிஞ்சிக்கிறோம். யாரும் சொல்லி கொடுக்குறாங்க அம்மாவை, யாராவது அவங்க அம்மாவை சொல்லுவாங்க, அம்மா அறிஞ்சிக்கிறோம். ஆனால் அந்த அம்மா இது ஒரு அத்தா, சரி இது உங்க அத்தா. அம்மா சொல்லி கொடுத்ததா அது அத்தா, எனக்கு ரசூல் சொல்லி கொடுத்ததா என்னுடைய இறைவன். ஒரு தாயை விட மேலான ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக, அவர்களுடைய அனுமதி பெற்றவர்களாக, அவர்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக, அவர்களுடைய பிறந்த தினத்தில் நம்ம கொண்டாடுவாங்க. யாரும் தான் மாட்டாங்க. அவருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடாமல், அவருடைய புகழை வரைக்காமல் நாம் யாராவது இருக்க முடியும்? இவங்க யாராவது உதாரணம் முடியுமா? ஏன் திரும்ப திரும்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. வேற எது சொன்னாலும் இந்த அலுவலர்கள் ரோசம் வர்றது இல்லையா? அவங்க மட்டும் சொன்னாலும் ரோசம் வரும். பார்த்தீங்கன்னா மக்கள் மக்கள் சகோதர சமுதாயம் பேசிக்கொள்வது ஏன் வரமாட்டேன், எதை சொன்னாலும் ரோசம் வரமாட்டாங்க, எது மட்டும் சொன்னாலும் ஏன்னா அப்படிப்பட்ட அவங்களுக்கு நாளை அவர்கள் எங்களுடைய வழிகாட்டியாக, எங்களுடைய தலைவராக, எங்களுடைய நாளைக்கு எங்களுக்காக சப்பாத்தி செய்ய போகிறார்கள். அவர்கள் சொந்த தடாகத்தில் எங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரே காரணத்திற்காக, அவர்களுக்காக ஏதாவது ஒரு தீர்வு இருந்தால் அவங்க எங்களுக்கு அழுப்பாக மகிழ்வாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இத்தகைய ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அன்பு பாராட்டணும், நாம் அவர்கள் மீது பாசம் பண்ணலாமல், நாம் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வேற யார் இருக்க முடியும்? இத்தகைய ஒரு கூட்டத்தை நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு பொங்கி வருகிறது. நான் இதை கூட்டத்தை நினைக்கும் போது எனக்கெல்லாம் அதிகமாக எதிர்க்கும் போது விஷயங்கள் எவ்வளவு இருக்கலாம், எவ்வளவு அவர்களை பற்றியான வார்த்தைகள், அவர்களை பற்றியான எவ்வளவு விஷயங்கள் நிறைய எழுதிக்கிட்டாங்க, நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரலாறு தெரிந்து கொள்ளும். அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த இத்தகைய வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆளுநர் மக்களாக இருக்கிறார்கள், அவர்கள் வரலாறு சொல்லிக் கொடுக்கிறார்கள், நாமும் படித்து இருக்கிறோம், உலகத்தை கேட்டிருக்கோம், குரானை பார்க்கிறோம், எல்லா இடத்தையும் பார்க்கிறோம், பொன்மொழியை பார்க்கிறோம். எந்தெந்த இடத்துலாம் நமக்கு வருவது நான் நிறைய இடத்துல நினைச்சுக்கோம், ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கஷ்டம் திரும்ப பொதுவாக வகி வரலாம் சொன்னது போயிட்டாங்க. அப்போ இறங்குதான் முகா கொண்டு அவங்களுடைய உனது இறைவனுடைய பாராளுமன்ற ஒன்று விட்டுட்டு போயிடுங்க அவர்கள் ஆகிட்ட கல்வி நடத்தினாலும் உனக்கு பின்னால் பெரிய ஒரு அனாதையா பார்க்கலையா? இப்போ நான் உங்களை தூக்கி வச்சிருக்கேன். நான் ஒன்றும் யோசிச்சுப்பாரு வந்ததுல நாங்கள் சும்மா படிப்பு இல்லாத ஒரு தாய்த்தாவுக்கு பொறுத்து நான் ஊரத்துக்கு இருந்து வேணா வந்து ஊரா பார்த்துட்டு ஓடிட்டு இருந்த ஒருத்தரை தூக்கி அந்த ரப்பு ஆளுநர் ஒரு நாள் வக்கீல் ஆக்கி ஜட்ஜாக்கி ஹைகோர்ட் ஜட்ஜாக்கி முன்னாடி நிற்க வச்சிருக்காங்க. அந்த ரப்பு ஆளுநர் எப்படிப்பட்ட ஒரு ரப்பு நினைச்சு பாருங்க. ஒரு அனாதையாக பார்க்கலையா? உடனே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சொல்லலாம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள், இதற்கெல்லாம் நீங்க உடனே நம்பிக்கொள்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையை நடந்து காட்டி வருவார். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இடத்துல நிறையா சொல்லலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க நபிவாரோட பொன்மொழிகளை எடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதற்காக எடுத்து இப்போதான் இன்னும் ஈஸி. நீங்கள் போய் உங்களோட பிரச்சனை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னாங்க முதல் போதும் கடற்கரை சரி எல்லாம் செய்திகள். அப்படிப்பட்ட ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாள், அந்த ஒரு பிறந்தநாள் நம்மளாம் ரொம்ப சந்தோஷத்தை, அதுவும் புத்தாண்டு மக்கள் எப்போதுமே நாங்கள் ஆச்சரியமான மக்கள். என்னோட 10 வயதில் வந்து பார்த்தது நான் இப்போ பார்த்தது இந்த புத்தாண்டு மக்களும் அவருடைய ஈமானும் அவருடைய தக்குவாரும் தான். அந்த காலத்தில் எந்த ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இருந்தாலும் சரி, இந்த ஊருக்கு போய் வரலாற்றை படுத்துவது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜமான்களுடைய படித்த சகோதரர்களாக இருக்காங்க. கமால் ஜமால் தென்னில் சகோதரர்கள் இஸ்லாமிய காவலை எல்லா இடத்துல இருக்காங்க. இந்த இடத்தில் நான் உங்களுடன் வந்து உங்களுடன் இருந்து உங்களுடன் நான் பேச வைப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்து நான் தெரிஞ்சுதான் சொல்லிட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தோட நான் வந்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் எனக்கு ஒரு பாக்கியத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி டெய்லி சலாத்தி சொல்ல செய்தி அவங்களை செய்தி உங்களுக்கு நிறைவேற்ற செய்யும். இத்தகைய உணவுல தான் நீங்கள் அவங்க இருக்கிற எல்லாருமே கொண்டிருக்க உண்மை. இந்த ஒரு உணர்வு எப்போதுமே இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அப்படித்தான் வந்திருக்கிறது. இதற்கு வெளியே இருக்கிறது நம்ம சொன்னாங்க இல்லையா, வெளியே இருக்கிறதுனால ஒரு நோய்கள் போயிட்டு அதை பற்றி நம்ம பயமே வேணும். ஏன்னா நமக்காக பணத்துக்கு ஆளுநர் இருக்கிறார், நமக்காக வழிகாட்டியாக இருக்கிறார்கள்.
நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் நம்முடைய இருக்க வேண்டியதெல்லாம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழ்ந்த பற்றுள்ளவர்களாக, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பானவர்களாக, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ, எதையெல்லாம் சொல்லிச் சென்றார்களோ அதையும் நாம் பின்பற்றவர்களாக இல்லாமல் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கு? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எங்க இருந்தாலும் இது வந்து ஹக்குக்கு பாத்திரக்குள்ள என்ன சொல்ல, ஹக்குக்கும் பாத்திரம் அது இருக்க கேமத்தினால அந்த ஹக்குக்கு பாத்திரம் இருக்கிறதுடைய ஒரு சண்டை இருக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம படித்த ஒரு காரணமாக சொல்றேன். நான் எல்லாருமே நினைச்ச விசுவாசியாக படிச்சிருக்கேன். அதான் நான் நினைச்சா உலகத்தில் இருக்கிற அத்தனை விசுவாசியாக படிச்சிருவேன் இல்லையே. ஏன்னா அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. எந்த திட்டம் என்பதெல்லாம் அவன் நம்முடைய கணக்கில் இருக்கிறது. உங்களுக்கு நமக்கு வழியை காட்டிட்டான், உங்களுக்கு வழியை காட்டணும்னு சொன்னாங்க. அவதையாவும் இரண்டு வழிகள் நம்ம காட்டுகிறோம், நீ தேர்ந்தெடுத்துக்கொள்வோம். ஆனால் நம்ம இந்த தேர்ந்தெடுக்கிறது இரண்டு வழிகளை அவன் காட்டிவிட்டான். அந்த எந்த வழியை எடுத்துக்கொள்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக அழைத்துச் சென்றிருந்தார்கள். அந்த முன்மாதிரியை நாம் பின்பற்றி நாம் சரியான ஒரு வழியை தெரிந்துக்கொண்டு அந்த சரியான என்பது நாம் போயிருந்தோம். ஏன்னா நம்முடைய ஆரம்பமே நமக்கு இப்படிதான் இருக்கணும். ஈயாக்கன உதவி ஈயாக்கன செய்யும், உன்னுடைய உதவி தொழில் உன்னுடைய எந்த ஒருத்தர் கேட்டாரு, உதவி தொழிலுக்காக ட்ரைனிங் பிசாகணுமா தந்தூரி சிக்கனா வராது, நீ முயற்சி செய்யும். நீ முயற்சி செய்து போனாக்கா அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் செல்லுனாக்க நல்ல எண்ணம் உனக்கான வழியை காட்டுகிறார்கள் பார்ப்பது. இத்தகைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஒரு காலத்து நான் இருந்து உங்களிடையே இருந்து நான் உரையாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பளித்த வந்த 21 என்று சொல்லி இந்த தசை இல்லாத சொசைட்டி அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பார்க்க என்னுடைய பார்க்க நல்ல எண்ணம் புரிந்து கொள்வார்கள். நம்மளுடைய இந்த சிறியாமலை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் வந்ததில் உண்மையின் மறுமையும் மரணத்தை கொடுத்து நாம் எல்லோரும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்யாணத்தை கழித்து நீரை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாரும் ஆக்கியிருப்பார்கள் கேட்டுவிடுகிறேன். அதற்கு முன்பாக தூக்குஜா மணுக்குஜா அப்படின்னு ஒரு கசல், எனக்கு ரொம்ப பிடிச்ச கசல். அது நான் இதில் வச்சு இங்கிலீஷில் இருந்துச்சு, இங்கிலீஷில் நான் தமிழ் படிச்சுட்டேன். தூக்குஜா மணுக்குஜா, நீங்க எங்க நாங்க எங்க, எப்படி யாரும் சொல்லுங்களா? நீங்க எங்க நாங்க எங்க, நீங்களும் உயர்வான இடத்துல நாங்களும் பாவ புரியுங்க, நீங்களும் தரத்தோட எஜமானா நாங்களா தெருவில் இருக்கிற பக்கீரா, உங்க பெருமைப்பாட துடிக்கும் பாவ உணர்வுக்கு சொந்தக்காரனா, அருள் என்று நிறைந்தவரை இல்ஹாம் உங்களுடைய வேலையாளர், இல்ஹாம் உங்களுடைய வேளாளர், குரானோ உங்களுடைய உபதேசம், உங்கள் மீன்பரோ அர்ஷியோட வாசல், நீங்கள் இங்கே மரங்கள், நீங்களோ ஹக்கீகத்து, நாங்களோ தோற்றப்படைகள், நீங்களோ அழுக்கடல், நாங்களோ முக்கிய தியாகிகள், கொஞ்சம் கூட எங்களுக்கு காரணம் அடையாது. நீங்கள் இங்கே நாங்கள் இங்கே பேரொரு உங்கள் சுகந்த பலம், பார்வையோ அறத்தின் வாசல், நெற்றியிலோ நித்திய பிரகாசம், யார் அனுமத்தில் ஆலயமே நீங்கள் எங்கே நாங்கள் எங்கே, ஒவ்வொரு மூச்சும் மரணத்தை நோக்கி மௌத்தை நோக்கி உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு இன்னும் கிடைக்காதவில்லை. ஒப்பற்ற உங்கள் புகழுக்கு முன் கடை நன்ற நாங்கள், நீங்களோ தயாராக உள்ளவர், நாங்களோ இறந்து நிற்பவர்கள், நீங்களோ மேன்மையான மனிதர், நாங்களோ கீர்த்தனமானவர்கள், உங்கள் குத்துபாக்கள் அக்கின் குரல், மாணவர்களோ உங்களுடைய சபையில், ஜுபையிலோ உங்கள் தோழர், உங்கள் நினைவே உங்கள் நம்பிக்கை, உங்கள் மர்மம் நிற்பான், உங்கள் புகழை புகாரம் அளிக்கும், நீங்களோ துனியாவுக்கும் கிடைத்த நற்பாட்டை மரணத்தில் வாழ்ந்து உங்கள் மிகவும் உரிமையாக எங்களுடைய மேலாளை கண்டதாக காவல்துறையின் அன்பே தாங்கள், அதனை சுற்றி வரும் மஜ்னூன்கள் நாங்களே எங்களுடைய துவாக்கள், நாங்களே எங்களுடைய துவாக்கள், நீங்களே அவர்களுடைய பதில்கள், நாங்களே இந்த அனாதையாக, நீங்களே எங்களுடைய வழிகாட்டியாக. சோதனைகளை நாங்கள் சந்திக்கும் போது உங்கள் நினைவுதானே எங்கள் சாந்தி, சோதனைகள் நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் உங்கள் நினைவுதானே எங்களுடைய சாந்தி, உம்மத்தே மஹமூதே என்பது எங்கள் பாக்கியம், அது ஒன்று எங்கள் பரிசு. யார சொல்லலாம், யார பதிலா, யாராக சொல்லார்கள், அல்லாஹ் சரியலா செய்தல் செய்தல் உபாரிக்க சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலர் வெளியிட்டு அற்புதமான ஒரு முறையை, தங்களுடைய உள்ள கிழக்கையை மிக சிறப்பான முறையிலே அவர்கள் சொல்லியதோடு
ஒரு கவியரங்கத்தையும் இங்கே துவக்கி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எங்கே, நாங்கள் எங்கே? இந்த வார்த்தை கேட்கும்போது இப்படி இருக்குது. நாயகமே தாங்கள் எங்கே, நாங்கள் எங்கே? என்ன அற்புதமான வாசகம்! அதில் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் மிக விரிவாக்கத்துக்கு சொந்தம் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய எல்லாம் நாயகத்தின் நேச உள்ளத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதுதான் வெளிப்படை. இன்ஷா அல்லாஹ், இப்பொழுது நம்முடைய ஆரம்பமாக அல்லாஹ்வின் அருள் வசனத்தை ஓதிய சல்லிகுல் காரி சித்தியத்துல் அவர்கள் இன்னும் ஒரு 5 நிமிடம் அவர்கள் நக்ராத்து ஆரம்பத்திலே ஒரு அறிவிப்பு செய்ததாக நக்ராத்தினுடைய இன்பத்தை மீண்டும் சுவைக்க செய்கிறார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஆரம்பமாக ஒரு விளக்கத்தை கூறி இந்த கராத்தை ஓதுகிறேன். சரா கராத் 7 விதமான வித்தியாசமான கராத். ஒரு இடத்துல இது போன்று எந்த விளக்கமும் சொல்லாமல் குர்ஆனை ஓதிவிட்டேன். ஓதி முடிச்ச உடனே சாதாரண ஒரு தொழுகையாகி அந்த விழாவை நடத்தின தலைவர் ஹஜரத் அவங்க இடத்துல என்னங்க பெரிய காரியம் சொன்னீங்க, ஆனால் தப்பாக ஓதுறாரு, இப்படி ஒரு காரியம் கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஜரத் அவங்க இடத்துல முறையிட்டாங்க. அதனால் ஓதுனது நீங்கள் ஓதரக்கூடிய அந்த கிராத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இது தவறுதலாக இருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது என்ற விளக்கத்தை கூறி ஒரு சிறிய சூறாவிலே இந்த சரா கிராத்தை இன்ஷா அல்லாஹ் ஓதி காட்டுகிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين. أرأيت الذي يكذب بالدين. أرأيت الذي يكذب بالدين. أرأيت الذي يكذب بالدين. بسم الله الرحمن الرحيم. أرأيت
فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون فويل للمصلين وويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 1:30 வரை நடைபெறும். சரியாக 1:40க்கு நம்முடைய பெரிய பள்ளிவாசலிலே விவரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே தயவுசெய்து அது போன்று நிகழ்ச்சியினுடைய நிறைவு வரை அனைவரும் இருக்க வேண்டும் என்று உங்களை தமிழர்கள் நிர்வாகத்தின் சார்பாக 1:40க்கு விவரத்துக அது மாத்திரம் இல்லாமல் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தயவுசெய்து நிகழ்ச்சியின் நிறைவு வரை இங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று நம்முடைய பௌரவ சிறப்பு மலர் இங்கே உங்களுடைய பார்வைக்கு நிறைய பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்காக படிப்பதற்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று பெட்டகம் ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட ஆணி குழந்தைகளுடைய கட்டுரைகள் அதில் அடங்கியிருக்கின்றது. அங்கே வருகை தந்து நிகழ்ச்சிக்காக சென்றுவிட்டக்கூடிய சிவகங்கை மாவட்ட காட்சி எதிர்த்தவர்கள் தன்னுடைய ஜோப்பிலிருந்து எவ்வளவு பணம் கணக்கு தெரியல, அந்த பணத்தை எடுத்து தலைவர் அவர்கள் தோல்வி வைத்தார். அவருடைய கணக்கினால் அதை தொகையை பெற்றுக்கொண்டு முதல் மலருக்கு அவர் தொகை கொடுத்து அந்த மலரை ஆரம்பித்து விட்டாங்க. அது இப்போ அப்படியே தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நாள் மனம் வந்து கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க
இந்த பவள விழா சீரத் மாநாட்டினுடைய தொடர்ந்து அடுத்த சொற்பொழிவாளராக மலேசியா மசீத் இந்தியாவுடைய தலைமை இமாம் நீங்கள் பேசுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. மஸ்ஜித் இந்தியாவுடைய தலைமை இமாம் சரியக்குரிய எஸ் அஹ்மத் ஹசரத் அவர்கள் முன்னால் வைத்துக்கொண்டு பெருமை பாராட்டுவதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஹசரத் அவர்களை பொறுத்தவரையிலே வேறொரு பாக்கியாத சாலிஹான் அங்கே ஓதுகின்ற நேரத்திலே முத்தமல் வகுப்பு பட்ட வகுப்பு மாணவர்கள் அதற்கடுத்து 2 வருடம் ஓதியுள்ள முத்தமல் வகுப்பு. இந்த முத்தமல் வகுப்புல வந்து கேரளாவிலிருந்து நிறைய ஆலிம்கள் அங்கே ஓதுனவங்க ஓதி கொடுத்தவங்க ஒரு பறக்கத்துக்காக இங்கே பாக்கியத்தில் வந்து பட்டம் வாங்கணும்னு சொல்லி ஓதுறதுக்கு வருவாங்க. அதனால அந்த முத்தமல் வகுப்புல வந்து தமிழ்நாட்டு மாணவர் வந்து முதல் வகுப்புல வர்றதுங்கிறது, தேர்ச்சி பெற்று வர்றதுங்கிறது அது ஒரு தனி செய்தி. ஆனால் ஹஜ்ரத் அவர்கள் ஓதுகின்ற காலத்திலேயே அந்த முத்தமல் வகுப்பிலே அவர்கள் எல்லோரிலேயும் கிட்டத்தட்ட 100 சொச்ச மாணவர்கள் இருந்த அந்த வகுப்பிலே முதல் மாணவராக ஹஜ்ரத் அவர்கள் தேர்ச்சி பெற்று வந்தார். தஹசீலே அவங்க தான் ஃபஸ்ட் வச்சார். முத்தமல் வரும்போது தஹசீலே கண்டிப்பாக வந்து தீரணும். அதோடு எந்த கடுமையான விஷயங்களையும் கூட கடினமான விஷயங்களையும் கூட எளிமையான முறையிலே நமக்கு விளக்கி சொல்வதிலே தனித்த ஒரு உயரமானவர்கள். நிறைய பெரிய மனிதர்களுடைய செயல்மார்கள், நன்மக்களுடைய சாலிஹீன்கள் அவருடைய துஆவை பெற்றவர்கள். ஒரு உன்னதமான தசவுகளுடைய இந்த ராஜமாட்டையிலே அடியெடுத்து வைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சிறந்த உன்னதமான சிறந்த ஆலிம் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களை உங்கள் எல்லோரின் சார்பாக ஹஜ்ரத் அவர்களை இந்த மாபெரும் மாநாட்டிலே வள்ளல் நபி நேசமே வலுவான ஈமான், அற்புதமான தலை, மாஷா அல்லாஹ். வள்ளல் நபியின் நேசமே வலுவான ஈமான் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே ஹஜ்ரத் அவர்கள் உரை நிகழ்த்துமாறு உங்கள் எல்லோரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال المقتحمين مولاي صل دائما أبدا على حبيبك خير للخلق كلهم يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول للحادث الأمام مولاي صل وسلم على حبيبك خير للخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا
الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வில் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கும் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித மீலாது ஷரீஃபினுடைய இந்த விழாவில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. துன்யா கபலல் ஆகிரா. இந்த விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் அமீருல் உலமா சங்கைக்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, எனக்கு பின்புன்னு சிறப்புரை ஆற்ற இருக்கிற சகோதரர் கோவை அசீல் பாக்கவி ஹதரத் அவர்களே, எங்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருக்கக்கூடிய சர்தார் ஹசரத் அவர்கள், அல்லாஹு எல்லோருடைய ஆய்வையும் சரீர சுகத்தோடு நீளமாக்கி வைப்பானாக. நீதி அரசர் மனதை வெளியிட்டு சிறப்பானதொரு உரையை நிகழ்த்தி அமைந்திருக்கிற சங்கைக்குரிய பெருந்தகை அவர்களே, திரளாக கூடியிருக்கிற கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாக்கியம் நிறைந்த உம்மத்துக்கள், இங்கே கிராத் ஓதிய சங்கைக்குரிய எனது நண்பர் சித்திக் அலி ஹதரத் அவர்கள், நானும் அவர்களும் கிளாஸ்மேட், ஒரே வகுப்பிலே பாக்கியாசாரியத்தில் ஓதினோம். இங்கு ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். அசீஸ் ஹதரத்தும் நம்முடைய தலைவர்களும் கிளாஸ்மேட். அதே மாதிரி நானும் காரி சித்திக் அலி பாக்கி ஹதரத்தவர்களும் கிளாஸ்மேட். எல்லாரும் சங்கமித்திருக்கிறோம். காரி சாஹிப் அவர்கள் ஒரு தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லி அதற்கு பிறகு கிராத் ஓதினார். சபா கிராத் என்பது நாம் தெரிந்த நமக்கு அறிமுகமான கிராத்தினுடைய அமைப்பில் இல்லாத காரணத்தினால் சாதாரணமாக ஒரே ஒரு கிராத்தை அதை மட்டும் கேட்டு பழகியவர்களுக்கு தப்பா தெரியும் என்று ஒரு சுவையான செய்தியை சொன்னார்கள். ஆனால் இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் நிகழ்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்னொரு மஸ்ஜிதில் ஹஜ்ரத் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழ வைக்கிறார்கள். அப்படி தொழ வைக்கின்ற பொழுது அவர் ஓதிய விதம் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கே தெரியல. அவங்க கேட்டிராத புது வகையான ஒரு கிராத்தாக அந்த நேரத்தில் அது அவர்களுக்கு இருந்தது. உமர் இப்னு கத்தாப் பற்றி நமக்கு எல்லாம் தெரியுமே. ஏதாவது ஏடாகூடமாக யாரை செய்தாலும் அவங்களால சகித்து கொள்ள முடியாது, அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. சலாம் எப்போ கொடுக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்து சலாம் கொடுத்த உடனே சட்டை பிடிச்சி இழுத்து அப்படியே தரதர வேண்டி இழுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, யார சொல்லலாம், இந்த ஆளு குரான் ஓதுறாரா வேற எதையாவது ஓதுறாரான்னு கேளுங்க. தொழுகையில குரான் ஷரீஃபை தான் நீங்கள் ஓத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள், ஓதிருக்கின்றீர்கள். ஆனால் இவர் எதையோ ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று புகார் செய்தார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீ ஓதுப்பான்னா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரிந்த அறிமுகமான கிராத்தை ஓதுனாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாக்கலா உன்சிலத், இப்படித்தான் குரான் இறங்கியது அப்படின்னு சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப்புக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து கப்பாப்பை பார்த்து சொன்னாங்க, நீ ஓதுப்பான்னு சொன்னாங்க. அவர் ஸ்டைலில் ஓதுனார், வித்தியாசமாக ஓதுனார்.
ஓதி முடிச்ச பிறகு சொன்னாங்க ஹாக்கலா ஒரு சிலர் இப்படிதான் குரான் இறங்கிச்சுன்னு சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் யாரு சொன்னாலும் கூட உடனே ஏற்றுக்கொண்ட சுபாவம் இல்லை. இது என்ன இது, அவரு நான் ஓதுறதுக்கு மாத்திரமா தப்பா ஓதுறாரு, அப்படித்தான் குரான் இறங்கிச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு வசுவசா மனசுல வருது. ஆனா நேர்ல கேட்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லை. அதனால மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்படி எண்ணம் வந்த உடனேயே உள்ளத்தில் உள்ளதை உணர்வுகளை அறியக்கூடிய அல்லாஹ்வுடைய அறிவையும் ஞானத்தையும் பெற்ற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி நெஞ்சில ஒரு அறைந்தார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சில ஓங்கி ஒரு அறை போட்டார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஏற்பட்ட எல்லா ஐயங்களும் எல்லா வசுவசாக்களும் பறந்தோடி விட்டது. அதே போலத்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் புகாரில் ஹதீஸ் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அயுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் யாரும் மூமினாகவே ஆக மாட்டார், நான் அவர்களுக்கு மிகவும் பிரியத்திற்குரியவனாக ஆகும் வரை. யாரை விட? பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, உலக மக்கள் அனைவரையும் விடவும் நான் தான் அவருக்கு பிரியத்திற்குரியவனாக ஆக வேண்டும். அப்படி ஆகும் வரை உங்களில் யாரும் மூமினாக ஆக மாட்டார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதில் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஓப்பனா பேசக்கூடிய ஒரு டைப்பு. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட நீங்க தான் எனக்கு பிரியமான ஆளு. சிவா நப்சி, என்ன தவறுன்னா என்னுடைய உயிரின் மீது எனக்கு பிரியம் இருக்குது, அதுக்கு அடுத்து நீங்க தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா, உன்னை விடவும் நீ என்னை நேசிக்க வேண்டும். உன்னை விடவும் எப்பொழுது நீ என்னை நேசிப்பாயோ அப்பொழுதுதான் நீ மூமினாக ஆகுவாய் என்று சொல்லிவிட்டு இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அப்பொழுதும் ஓங்கி அறை அளித்தார்கள் நெஞ்சிலே. அதற்கு பிறகு உணர்வு பெற்று செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், அல் ஆன, இப்பொழுது நீங்கள் என்னை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஆன யா உமர், இப்பொழுதுதான் நீ மூமின் என்று சொன்னார்கள் என்று ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். மஹப்பத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைக்க வேண்டும் என்பது வலுவான ஈமானுக்கு ஆதாரம் என்று கொடுத்திருக்கிறாங்க. வலுவான ஈமான் இல்லை, மஹப்பத் இல்லைன்னா ஈமானே இல்லை. மஹப்பத் இல்லை என்றால் யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் இல்லையோ ஈமானே இல்லை. ஈமான் இருக்க வேண்டும் என்றால், ஈமான் அவருடைய உள்ளத்தில் உறைய வேண்டும் என்றால் மஹப்பத்துர் ரசூல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தந்த விஷயம். ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒன்று மஹப்பத், அரபியில் ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ரெண்டு சொல் இருக்கிறது. ஒன்று மஹப்பத், இன்னொன்று இஷ்க். மஹப்பத் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய பிரியம், நேசம். இஷ்க் என்று சொன்னால் காதல். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மஹப்பத் என்பது பிரியத்தினுடைய முதல் நிலை. அது கூடி 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 அது அதனுடைய கடைசியை எட்டும் பொழுது, அதனுடைய உச்சத்தை தொடும் பொழுது அப்ப இஷ்க் ஆரம்பிக்கிறது. இஷ்க் தொடங்கி தொடரும் பொழுது, அது முத்தும் பொழுது ஒரு வகையான பைத்தியம், இஷ்கில ஜுனூனியத் ஏற்பட்டு விடுகிறது. சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கெல்லாம் மஹப்பத் இருக்க வேண்டும். ஆனால் சஹாபாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், ஆஷிகீன்களுக்கு அந்த மஹப்பத்தையும் தாண்டி அதையும் கடந்து அவர்கள் இஷ்கிலே பெருமானார் மீது காதலிலே இருந்தார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொரு சஹாபியையும் நீங்கள் எடுத்து பார்த்தால், இமாம்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், இறைநேசர்களுடைய வரலாற்றை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால், அவர்களுக்கு சராசரியான மஹப்பத் அல்ல, அவர்களுக்கு இஷ்க் இருந்தது. எல்லோரும் ஆஷிகீன்களாக இருந்தார்கள். அந்த இஷ்கின் காரணமாகத்தான் அவர்கள் ஏற்றம் பெற்றார்கள். அதனால்தான் அவர்கள் ஆன்மீகத்தில் சிகரத்தை தொட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும்.
மஹப்பத்தில் செய்யறதுக்கும் இஷ்கில் ஒரு காரியம் செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு சில பேர், நிறைய பேர் அதுக்கு ஆதாரம் இருக்குதா, இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய காலம். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. சஹாபாக்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரம் இருக்குது. வலிமார்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரம் இருக்கிறது. சுன்னத் ஜமாத்தினுடைய எல்லா நிலைப்பாட்டிற்கும் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இஷ்கில் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் ஆதாரம் இருந்தாலும் ஆதாரம் தேவையில்லை. ஆதாரத்தை வைத்துக் கொண்டு, ஆதாரத்தை முன்னிறுத்தி, ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு வருகிற அந்த காதல், அது காதல் அல்ல. நீ ஆதாரத்தை தான் நம்புகிறாயே தவிர நீ பெருமானாரை நம்பவில்லை என்று அர்த்தம். பெருமானாருடைய நம்பிக்கை, ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆதாரத்திற்கு அப்பால் இருக்க வேண்டும். ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு, அதன் அடிப்படையிலே அதை முன்னிறுத்தி சரிதான் என்று அறிவுபூர்வமாக சிந்தித்து ஒரு பெருமானாருடைய ஒரு சொல்லை, ஒரு செய்தியை நீ நம்பினாலோ, அல்லது ஹதீஸ் வந்திருக்குது, அல்லது குர்ஆன்ல வந்திருக்குது எந்த காரணத்தினால் அதை நீ ஏற்றுக்கொண்டாலோ சராசரி மூமினாக ஆக முடியுமே தவிர அது இஷ்கல்ல, அடிப்படையான ஈமானும் அதல்ல. சண்டைக்குரியவர்களே, இஷ்கு என்பதற்கு ஆதாரம் கேட்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இஷ்கு எப்படி இருந்துச்சு சஹாபாக்களுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்கிறார்கள். அப்படி உது செய்கிற பொழுது சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? காது யக்ததிலூன அலா வதுஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்றாங்க. அப்படி உது செய்கிற பொழுது அந்த ஒவ்வொரு உறுப்பிலும் பட்டு தெளிக்கிற, கீழே விழுகிற தண்ணீர், அந்த தண்ணீர் இந்த பூமி ஏங்குகிறதாம். ஒரு கவிஞர் சொல்கிறான், பூமி எதிர்பார்க்கிறதாம் அந்த தண்ணீர் என் மீது விழப்போகிறது, எனக்கு வேண்டும் என்று. அந்த தண்ணீருக்காக இயங்கும் பொழுது சஹாபாக்கள் ஒரு சொட்டு தண்ணீரை கூட அந்த பூமியில் விழுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஒருவர் கையிலே ஏந்தி முகத்திலே பூசிக்கொள்கிறார், இன்னொருவர் கையிலே ஏந்தி உடம்பிலே பூசிக்கொள்கிறார். முகத்தை கழுவினாலும், கையை கழுவினாலும், உடலின் எந்த உறுப்பை கழுவினாலும் அதிலிருந்து கீழே சிந்தக்கூடிய எந்த தண்ணியும் பூமி கேட்கிறதாம், எப்பா எனக்கு கொஞ்சம் விட்டு வையுங்கள், எனக்கு கொஞ்சம் மிச்சம் தாருங்கள், எனக்கும் அந்த பாக்கியத்தை தாருங்கள் என்று பூமி கேட்கிறதாம். ஆனால் பூமிக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது. பூமிக்கு ஒரு சொட்டு கூட கிடைக்கவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மிச்ச தண்ணீரை, முபாரக்கான தண்ணீரை சஹாபாக்கள் முழுமையாக தங்கள் உடம்பிலே பூசிக்கொண்டார்கள். இப்போ சஹாபாக்கள் இப்படி செய்தாங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யணும்னு சொன்னாங்களா? எங்கேயாவது சொன்னாங்களாங்க, நான் உதவி செய்த தண்ணி கீழே விடக்கூடாது, நீங்க பிடிச்சுக்கங்க என்று சொன்னாங்களா? சொல்லல. அப்ப ஆதாரம் கேட்கக்கூடியவங்க அந்த சஹாபாக்கிட்ட போய் கேட்கணும், இப்படி செய்தீங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்படி செய்தீங்களே, எதன் அடிப்படையில் நீங்க செய்தீங்கன்னு அங்க கேட்கணும். அங்க கேட்க முடியாது. நம்மகிட்ட கேட்கக்கூடியவர்கள் இஷ்கிலே செய்யக்கூடிய ஆஷிக்கின்களுடைய செயலுக்கு ஆதாரம் கேட்கக்கூடியவர்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே கேட்க வேண்டும். உதவு செய்யக்கூடிய மிச்ச தண்ணி மட்டுமல்லங்க, ஹதீஸில் தொடர்ந்து வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கை சிந்தினான். அவர்கள் மூக்கு சிந்தினால் கூட, அவர்கள் வாயை கொப்பளித்தாலும் கூட, அவர்களுடைய முபாரக்கான அந்த ரேக்கிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும், மூக்கிலிருந்து வரக்கூடிய முபாரக்கான தண்ணீரும் என்ற ஹதீஸில் வருகிறது. அந்த மூக்கில் சிந்தக்கூடிய அந்த தண்ணீரை கூட சராசரியாக நீங்களும் நானும் ஒருவருடைய எச்சிலையே நாம் அசிங்கமா பார்ப்போம். அதே மூக்கில் இருந்து வரக்கூடிய மூக்கு சளி என்று சொல்கிறோம், அந்த மூக்கு சளியை ரொம்ப அசிங்கமா பார்ப்போம். ஆனா சஹாபாக்கள் அந்த மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த சளியை கூட அந்த முபாரக்கானதாக கருதி கையில்தான் அது விழுமாம், கீழே விழாது. இதை யார் சொல்கிறார்? இந்த செய்தி யார் பதிவு செய்கிறார் என்றால், மக்காவிலே இருந்து ஹுதைபியா உடன்படிக்கை செய்வதற்காக காஃபிர்களுடைய தரப்பிலிருந்து, குறைஷிகளுடைய தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் சுஹைல், சொல்கிறார்கள், குறைஷிகளிடத்திலே திரும்ப போய் சொல்கிறார்கள், நான் எல்லா நாட்டுக்கும் தூதுக்குழுவிலே இணைந்து சென்றிருக்கிறேன்,
ஈரானுக்கு சென்றிருக்கிறேன், ரோம் நாடுக்கு சென்றிருக்கிறேன், கிஸ்ராவுடைய அரண்மனைக்கு சென்றிருக்கிறேன், கைசருடைய அரண்மனைக்கு சென்றிருக்கிறேன், அபிசீனியா நாட்டினுடைய அரண்மனைக்கு சென்றிருக்கிறேன், அந்த நாட்டினுடைய மன்னர்களை பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன். ஆனால் எந்த நாட்டு மன்னருக்கும் அந்த நாட்டு மன்னர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் எப்படி கண்ணியம் செய்கிறார்களோ அந்த கண்ணியம் எப்படி இருந்தது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுக்கு இந்த தோழர்கள் எப்படி கண்ணியம் செய்தார்களோ அதை போல எந்த நாட்டு அரசருக்கும் அந்த மக்கள் கண்ணியம் செய்யவில்லை. அதை நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் சராசரியாக எடை போட்டு விடக்கூடாது என்று காபிராக இருந்த சகபி பிற்காலத்தில் இஸ்லாமாகிவிட்ட ரலியல்லாஹு அன்ஹு குறைஷிடத்தில் சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை சேர்த்து சொல்கிறார். அவருடைய மூக்கிலிருந்து சரி கூட கீழே விழுவதில்லை. அது யாருடைய? ஒரு சஹாபியுடைய ஒரு தோழருடைய கையிலே தான் விழுகிறது. அதை எடுத்து தலக்கபிஹா ஜஸதஹு வ மஜ்ஹஹு, அந்த மூக்கிலிருந்து வெளிப்படுகிற அந்த நீரை கூட முகத்திலே பூசிக்கொள்கிறார்கள், உடம்பிலே பூசிக்கொள்கிறார்கள் என்றால், மா ரஐது அஹதன் யுஅல்லிமு அஹதன் கமா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபாக்கள், அந்த நாயகத்தினுடைய தோழர்கள் கண்ணியம் செய்வதை போல வேறு யாரும் அப்படி கண்ணியம் செய்ததாக, எந்த நாட்டு மன்னருக்கும் கூட அப்படி ஒரு கண்ணியம் இருந்ததாக நான் பார்க்கவில்லை என்றால், இப்படி செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்படவில்லை. இது இஷ்கினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? குர்ஆன் சொல்கிறது, وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ. அல்லாஹ் சொல்வான், ஈமானுக்கு ரோல் மாடல் யார் என்றால் சஹாபாக்கள். நீங்கள் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் சஹாபாக்களை போல ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்வான், அந்த முனாஃபிகீன்கள் சஹாபாக்களே நீங்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொண்டால்தான் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும். அந்த சஹாபாக்கள் அந்த ஈமானை அளவுடன் ஆக்கப்பட்டது. அவங்க எப்படி ஈமான் கொண்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இந்த வசனத்துல, நீங்க சஹாபாக்கள் ஈமான் கொள்வதை போல ஈமான் கொள்ளுங்க என்று முனாஃபிகீன் இடத்துல சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்களாம், குர்ஆன் பதிவு செய்கிறது, அனுமினு கமா ஆமன சுஃபஹாஹு, அந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போல, அந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டதை போல நாங்கள் ஈமான் கொள்ளணுமா என்று உள்ளுக்குள்ளே பேசிக் கொண்டார்களாம். சங்கைக்குரியவர்களே, அப்படின்னா அந்த சஹாபாக்களை அவர்கள் முட்டாளாக பார்க்கிறார்கள், விவரம் இல்லாதவர்களாக பார்க்கிறார்கள். அல்லாஹ் பதில் சொன்னான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹாஹு, அவர்கள்தான் முட்டாள்கள். சஹாபாக்களை முட்டாள் என்று சொல்லக்கூடிய அவர்கள்தான் முட்டாள்களை தவிர சஹாபாக்கள் முட்டாள்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால், ஏன் அவங்க சஹாபாக்கள் முட்டாளை பார்த்தாங்க? நாம் சிந்திக்க வேண்டும். எதை சொன்னாலும் அப்படி ஏற்றுக்கொள்கிறார், கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை, கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை, அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு சுபாவத்தையும் மனோநிலையையும் பெற்றவர்கள் சஹாபாக்கள். அப்படி என்றால் ஆதாரத்தின் அடிப்படையில் ரசூலை நம்பதை விட ரசூலா சொன்னாங்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அறிவு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும், அப்படியே நம்ம அவங்க மாதிரி ஆட்களை பார்த்தா சரியான முட்டா பயிலா இருக்காங்க, எதை சொன்னாலும் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு பெருமானார் மீது இருந்தது மஹப்பத் அல்ல, அதையும் கடந்து அதையும் தாண்டி அவர்களுக்கு இஷ்க் இருந்தது. ஃபரீதுத்தீன் கஞ்சசக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க, லைலா மஜ்னூனை பத்தி ஒரு செய்தி சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் லைலா எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார், சதக்கா கொடுத்து கொண்டிருந்தார், தர்மம் வழங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த தர்மத்தை வாங்குவதற்காக வேண்டி எல்லோரும் ஒரு தட்டையை ஒரு பிளேட்டை ஏற்றி கொண்டு அங்க போய் நிற்கிறாங்க, பெரிய கியூ. அந்த கியூவில் நின்று ஒவ்வொரு லைலாவிடத்துல அங்கு தரப்படுகிற அந்த தர்மத்தை உதவியை வாங்கி சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மஜ்னூன் அவனும் போய் வரிசையில் நின்று கொண்டாங்க. நாமளும் லைலாவுடைய கையில் இருந்து அந்த சதக்காவை வாங்கணும், அந்த தர்மத்தை வாங்கணும் என்று அவனும் தட்டையை ஏற்றி கொண்டு கீழே நின்று கொண்டான், வரிசையில் நின்று கொண்டான்.
ஒவ்வொருவருக்காக கொடுத்து கொண்டிருந்த அந்த லைலா மஜ்னூனுடைய முறை வருகிற பொழுது தட்டை தூக்கி எரிஞ்சிட்டான். ஒன்றும் போடலை. எல்லோருக்கும் கொடுத்த லைலா மஜ்னூனுக்கு ஒன்றும் போடலை. இவன் அங்கிருந்து வந்து டான்ஸ் ஆடினான். யாரு? மஜ்னூன். அதுக்கு பிறகு டான்ஸ் ஆடினான். அட பைத்தியக்காரனை, எல்லாருக்கும் கொடுத்தா உனக்கு கொடுக்கல அப்படின்னா உனக்கு டென்ஷன் வரணும், உனக்கு அவன் மேல கோபம் வரணும், உன்னை அவமரியாதை பண்ணியிருக்கிறா, உன்னை இன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உனக்கு கோபம் தானே வரணும், ஆத்திரம் தானே வரணும். நீ என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படின்னு லாஜிக்கா இல்லையே அப்படின்னு நாங்களாம். அவன் சொன்னானா, பைத்தியக்காரனுக்கு லாஜிக் இல்லை, லாஜிக் இருந்தா அவனுக்கு பைத்தியமும் இல்லை. ஆனா அதுக்கு பிறகு அவன் சொல்லியிருக்கிறான், லைலா எனக்கு தரல, நான் ஏன் டான்ஸ் ஆடுனேன் அப்படின்னா எனக்கு ஏன் சந்தோஷம் ஏற்பட்டுச்சுன்னா எல்லோரையும் கூட எனக்கும் கொடுத்திருந்தா அவ என்னை கவனிக்கலன்னு அர்த்தம். ஆனா இப்ப லைலா என்னை கவனிச்சுட்டான், எனக்கு அது போதும். லைலா, என்னுடைய லைலா, என் காதலி என்னை கவனிச்சுட்டா, என்னை பார்த்துட்டா, அது போதும் என்று அவன் ஆடினானா. அல்லாஹ்வுக்கு இஷ்க் இருந்தால், ஈமானை கடந்து உங்களுக்கு இஷ்க் இருந்தால் கொடுத்தால் மட்டும் குதூரிக்க மாட்டீர்கள், கொடுக்காவிட்டாலும் குதூரிப்பீர்கள். கொடுத்தால் மட்டும் சந்தோஷப்பட மாட்டீர்கள், கொடுக்காமல் இருந்தாலும் சந்தோஷப்படுவீர்கள். கொடுத்தாலும் சந்தோஷம், எடுத்தாலும் சந்தோஷம். அதுதான் அல்லாஹ்வை புரிந்து கொள்கிற அந்த ரிவா என்ற உயர்ந்த மர்த்தபா. சங்கைக்குரியவர்களே, அந்த மர்த்தபா இஷ்குடைய நிலையில தான் வரும். அது அல்லாம அதுக்கு கீழுள்ள நிலையில சராசரியான ஒரு நிலையில வராது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பொறுமையின் சிகரம் யாருங்க சொல்லுங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு எல்லா சோதனைகளும் செய்யப்பட்டது. வியாதியிலையும் அளவு கடந்து என்று சொல்லுகிற அளவிற்கு வியாதியிலையும் அவர்களுக்கு சோதனை. எந்த அளவுக்கு சங்கடம், எந்த அளவுக்கு தங்கடம் வந்தது என்றால் அவங்க குர்ஆன்ல அவங்க செய்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்றான். அன்னி ரப்பி அன்னி மஸரிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, எனது இறைச்சகா, எனக்கு தங்கடம் தொட்டு விட்டது. என்ன சொன்னாங்க? எனக்கு தங்கடம் தொட்டு விட்டது என்று சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளன் என்று சொல்ற. அப்படின்னா அவ்வளவு பெரிய சோதனையை கூட, அவ்வளவு பெரிய வேதனையை கூட, அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கூட ரஹமத்தாக பார்க்கிறார். இது இஷ்கினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய இஷ்க் இருந்தால், நபியின் மீது இஷ்க் இருந்தால், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி நமக்கு ஏற்படுகிற எந்த நிலையும் நம்மை அசைத்து விடாது, நம்மை உசுப்பி விடாது, நம்முடைய ஈமானிலே உள்ளத்திலே எந்த மாறுதலையும் உண்டாக்கி விடாது. நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்கிறோம். வடநாடுகளிலே இஸ்லாத்தை விட்டும் அப்புறப்படுத்துவதற்காக அங்கு அதிகமாக வறுமையில் வாழுகிற ஏழை முஸ்லிம்கள் இல்லையா? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் யார் என்று குர்ஆனிலே அளவுகள் சொல்கிற பொழுது அல்லாஹ் மீது கடுமையான மஹப்பத் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு மஹப்பத்து? நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பால் தேக்கரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவசேனாவுடைய தலைவர். ஆனா அவருக்கு எல்லா வகையிலும் சோதனை. அவங்க பையன் ஆக்சிடென்ட் ஆனது, வீட்டில் இறந்து பல மரண நிகழ்வு நிகழ்ந்தது, பல வகையான துக்கங்கள், பலவிதமான தோல்விகள், தொடர்ந்து அடுக்கடுக்காக தோல்வி வந்துச்சு அந்த பால் தேக்கரைக்கு. அவன் வந்து பாம்பேல விநாயகர் சதுர்த்திங்கிறது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. அதை வந்து அவன் ரொம்ப விசேஷமாக செய்வான். காரணம் என்னன்னா, அவனுக்கு விநாயகர் மீது அவனோட நம்பிக்கை. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் வீட்டில் மாளிகையில் பூஜை செய்வதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த விநாயகர் சிலையை தூக்கி ரோட்டத்துக்கு எரிஞ்சிட்டான். ஏன் தூக்கி எரிஞ்சிட்டான் அப்படின்னா, என்னென்ன விநாயகர், நான் இவருக்கு வழிபடுகிறேன், பூஜை செய்கிறேன், கண்ணியம் செய்கிறேன், ஆனால் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். ஆனால் மூமின்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் தங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தின் காரணமாக, தங்களுக்கு இருக்கிற வறுமையின் காரணமாக, தங்களுக்கு இருக்கிற வேதனை காரணமாக ஈமானை விட்டதில்லை. அங்கு கருவாபசிக்கிற பேரில் பணத்தை கொடுத்து, அதில் ஊப்பில இருக்கக்கூடிய ஏழைகள் ரொம்ப வறியவர்கள், அப்படிப்பட்டவர்களிடத்தில் பணத்தாசையை காட்டி அவர்களை இஸ்லாத்தை விட்டுவிட்டு தன்னுடைய மதத்திற்கு திருப்புவதற்கு செய்யப்பட்ட எந்த முயற்சியும் பெருமளவில் இல்லை. அது
வெற்றி பெறவே இல்லை என்று சொன்னால் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது கடுமையான மஹப்பத் வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த வகையில நமக்கும் அந்த ஈமானை அல்லாஹ் உறுதியாக்கி தர வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்களுக்கு இருந்த அந்த மஹப்பத் அது எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்திற்கு தளபதியாக அவர்களை அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புகிற பொழுது குத்தில ஸைத் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டால் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை பிடிப்பார். அவரும் ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடி பிடித்து தளபதியாக வருவார். அவரும் கொல்லப்பட்டால் அதற்கு அடுத்து முஸ்லிம்கள் ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். அவர் தலைமையிலே அந்த படை வெல்லும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? இந்த 3 பேருமே அதில் ஷஹீதாகுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வராங்க. ஹெப்புர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பிற்கு உரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த பிள்ளை, அளவுக்கு அதாவது பாசத்தை கொட்டி வளர்த்தார்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வருகிற பொழுது ஒரு யூதன் சொன்னான், பாரு ஸைத், அன்னைக்கு இந்த யுத்தத்துக்கு போகாத, இந்த யுத்தத்துக்கு போனா கண்டிப்பா உனக்கு சாவு நிச்சயம். ஏன்னா நபிமார்கள் எல்லாம் யாரை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திரும்ப மாட்டார்கள், கண்டிப்பாக ஷஹீதாகுவார்கள். எனவே நீங்க இந்த யுத்தத்துக்கு போனா திரும்பி வர மாட்டீங்க, அதனால போகாதீங்க என்று சொன்னான். அப்ப ஸைத் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? போப்பான்னு சொன்னாங்க. وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا
مرضيا وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته وارزقنا إنك لا تخلف الميعاد. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, அவர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட சஹாபாக்கள் இந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஸைது நிம்மை மூத்தாரு, அப்துல்லா இப்னு ரவாஹா நிம்மை மூத்தாரு என்று சொல்வதற்கு சமம் என்று அவன் சொன்ன பொழுது ஸைது ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ என் மீது நலனை நாடுவதை விட எனக்கு எது நன்மை, எது எனக்கு கைது என்று நீ விரும்புவதை விட எனது ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது எனக்கு கைது என்று அவர்களுக்கு தெரியும். நான் ஷஹீதாவது மூத்தாவது தான் கைது சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்களே, இது இஸ்கின் அடிப்படையில் அமைந்தது, மஹப்பத்தையும் தாண்டியது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் சேனா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனத்துல் முனவ்வராவுக்கு ஜியாரத்துக்கு போறாங்க. ஜியாரத்துக்கு போகும் பொழுது ஒரு நாள் அவங்க ஜியாரத்து பண்ணிட்டு வந்துடணுங்கிற பிளான். ஆனால் ஜியாரத்துக்கு சென்ற இமாமுல் ஆலமை அவர்களுடைய மாணவர்கள் இன்னும் ஒரு நாள் இருங்க இமாம் அவர்களை உஸ்தாதுகளை கேட்டுக்கிட்டாங்க. சரி, மாணவனுடைய வேண்டுகோளை தட்ட முடியாம இன்னொரு நாள் இருந்தாங்க. 2வது நாள் புறப்பட போனாங்க. இன்னொரு நாள் இருங்க அப்படின்னு மீண்டும் வேண்டுகோள், அதையும் தட்ட முடியாமல் இருந்தாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளாக கூட்டி கூட்டி கடைசி ஒரு வாரம் அவர்கள் இருந்தார்கள். 8 நாட்கள் இருந்தார்கள். 8வது நாள்லையும் கூட இமாம் இன்னும் கொஞ்சம் இருந்தா எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், நீங்க இருங்களே என்று சொன்ன பொழுது ஹதரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இனிமே என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன இனிமே தாங்க முடியாது? மதீனாவில் இருக்கிறது சுகமான அனுபவம், உங்களுக்கு தாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க என்ன உங்களுக்கு கஷ்டங்கிற மாதிரி என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது ஹதரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், நான் பாருங்க, நான் மதீனாவுக்கு வந்ததிலிருந்து சிறுநீரும் கழிக்கிற டூ டாய்லெட் நான் போகல. பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இந்த மண்ணில நான் நஜீஸை விடுவதற்கு என் மனம் ஒப்பவில்லை. எனவே இதுவரைக்கும் சமாளிச்சுட்டேன். 8 நாள் ஆச்சு, நான் சிறுநீரும் கழிக்கிற மனதிலும் கழிக்கிற, நான் இதுக்கு மேல என்னால் இருக்க முடியாது, தாங்க முடியாதுன்னா இங்க நீங்க யோசிக்கணும், இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இமாமுல் ஆலம்கிட்ட போய் கேட்கணும். அப்படி இருக்குங்கிறது அவசியம்லாம் இல்லை. மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. சஹாபாக்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள், கூடத்தான் வசித்தார்கள். அவங்க எல்லாம் பாத்ரூமுக்கு போதம் செய்தாங்க. ஷரியத் அல்ல இது. ஆனாலும் ஏன் அப்படி செய்தீர்கள்? இமாமுல் ஆலம்கிட்ட கேட்க வேண்டும். அது இஸ்கின் அடிப்படையில் அமைந்தது. இஸ்கின் அடிப்படையில் அமையக்கூடிய எந்த செயலுக்கும் ஆதாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் நமக்கு இமாம்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய இமாம்! மதீனா மீது அவருக்கு இருந்த இஷ்கு சராசரியான இஷ்கு அல்ல, சாதாரணமான இஷ்கு அல்ல. அவங்க வாழ்க்கையில ஹஜ் செய்தாங்க, ஒரு தடவை கடமையான உம்ராவும் செய்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க மக்காவுக்கே போகல. ஏன் மக்காவுக்கு போகல? மக்காவுக்கு போகாம இருந்ததுக்கு என்ன காரணம்? வரலாறு உங்களுக்கு தெரியும். எங்கே நான் வெளியே சென்றால் அந்த நேரத்தில் மௌத்து வந்தால் மதீனாவுக்கு வெளியே எனக்கு மௌத்து வந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் மக்காவுக்கு மதீனாவை விட்டு வெளியே சென்றதே இல்லை. ஏன் அப்படி இருந்தார்கள் என்றால் மதீனத்து மண்ணின் மீது காதல். நான் அடக்கமாக வேண்டும் என்றால் இங்குதான் அடக்கமாக வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிஸ்ததா மின்கும் ஐ யமூத, உங்களில் யாருக்காவது இங்கு மரணிக்க முடிந்தால் இங்கேயே மரணித்துக் கொள்ளுங்கள். அப்படி மரணித்தால் என்னுடைய ஷஃபாஅத்து வாஜிப் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மண்ணின் மீது காதல் இது மார்க்கம் அல்ல. உம்ராவுக்கு செல்ல வேண்டும் என்பது, நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அதை விடவும் அவர்கள் அதை செய்வதை விடவும் மதீனத்து மண்ணை நேசித்தார்கள் என்றால், மதீனாவிலேயே தங்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள் என்றால், இதற்கு அவங்கள்ட்ட போய் நம்ம ஆதாரம் கேட்டால் ஆதாரம் அவங்களால் சொல்ல முடியாத காரணம் இது இஷ்கின் அடிப்படையில் செய்தது. சங்கைக்குரியவர்களே, ஒரு சமயம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 16 ஜாதி குதிரை, உயர்ந்த ஜாதி குதிரைகள் பரிசாக வழங்கப்பட்டது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியை பொறுத்த வரைக்கும் நிறைய அவங்களுக்கு மேல உள்ள மஹப்பத்துல அவங்க மாணவர்கள் மற்றும் உள்ளவர்கள் நிறைய அன்பளிப்புகள் கொடுப்பாங்க.
வரலாற்றுல வருது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த பணக்காரங்க அப்படி செய்றாங்கன்னு தெரியல, வருஷத்துக்கு 360 நாள் என்றால் 364 ட்ரெஸ் புது ட்ரெஸ் போடுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை அடுத்த நாள் போடுறதில்லை. ஒரு நாள் புதுசா ட்ரெஸ் போடுவாங்க, அதை கழட்டி வச்சிருவாங்க, அடுத்த நாள் புது ட்ரெஸ் போடுவாங்க. ஏன்னா அத்தனை ட்ரெஸ்ஸையும் அன்பளிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் போட்டுட்டு அதனுடைய மாணவர்களுக்கு சதகாவாக கொடுத்துருவாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப சுத்தமாக இருந்தவர்கள் மட்டுமல்ல, ரொம்ப கண்ணியமான முறையில அவர்கள் இருப்பதற்கு காரணம் நாம் ஹதீஸை ஓதி கொடுக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிமொழிகளை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். பூமா நபியுடைய ரவுலாவுக்கு அருகிலே அமர்ந்து நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அவங்க ஹதீஸ் அறிவிக்கிற விதமே தனி. எப்படி ஹதீஸ் அறிவிப்பாங்க தெரியுமா? அதாவது இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹதஸனி அதாவது இமாம் அதாவது நாஃபி அனிபின் உமர் நாஃபி அந்த ரிவாயத்துல வருது, இப்னு உமர் அறிவிக்கிறார்கள். இப்னு உமருக்கு யார் அறிவிச்சா? நாஃபி அறிவிக்கிறார்கள். நாஃபி எனக்கு அறிவித்தார்கள் என்று வருகிற பொழுது கடைசியாக இப்னு உமர் அறிவித்தார்கள். எப்ப அறிவித்தார்கள்? இதோ இருக்கிற ரசூலுல்லாஹி சாஹிபுல் கபர் சாஹிபுர் ரவுலா இவங்க அறிவித்ததாக இப்னு உமர் அறிவிக்கிறார்கள் என்று ஒவ்வொரு ஹதீஸையும் ரவுலாவை சுட்டி காண்பித்து அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லுகிற ஒரு நிலையில தங்கள் பாடத்தை அமைத்துக் கொண்டார்கள். ஒரு நாள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி பாடம் நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அன்று ஷேக் அவர்களுடைய முகத்திலே ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன், முகத்திலே ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன். என்ன மாற்றம்? நேரத்துக்கு நேரம் முகத்தில் மாற்றம் கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆடாமல் அசையாமல் ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு வித்தியாசத்தையும் பாடத்தில் காண்பிக்கவில்லை. எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஹதீஸுடைய பாடத்தை நடத்துவார்களோ அவ்வளவு நேரம் நடத்தி முடித்த பிறகு பாடத்தை நிறுத்துகிறார்கள். எல்லாரும் போயிட்டாங்க, யாரும் கவனிக்கல. நான் கவனித்தேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முகத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை நான் கவனித்தேன். எல்லாரும் போன பிறகு நான் ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட போய், இமாம் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, இன்று உங்களுடைய முகத்திலே ஒரு மாற்றத்தை பார்த்தேன். மற்ற நாட்களில் பார்க்காத ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன் அப்படி ஏற்பட்டது என்று கேட்ட பொழுது ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், அது ஒண்ணும் இல்லப்பா, தேள் கொட்டிருச்சு. ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது தேள் கொட்டிருச்சு. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 14 முறை தேள் கொட்டிருச்சு. 14 முறை தேள் கொட்டியும் கூட தேள் கொட்டியதற்காக ஹதீஸுடைய பாடத்தை நிறுத்துவது அது அளவல்ல என்பதற்காக வேண்டி சகித்துக் கொண்டேன். நான் பாடத்தை நிறுத்துவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய பாடத்தை அவர்கள் நடத்துவது, அப்படி நடத்துவது அவர்கள் கண்ட இன்பம் எந்த அளவிற்கு அது இன்பமாக இருந்தது, சுவையாக இருந்தது என்றால் 14 முறை தேள் கொட்டியும் கூட அதை அவர் பொருட்படுத்தவில்லை என்றால் இது இஷ்கின் அடிப்படையில் அமைந்தது. அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், 16 உயர்ந்த ஜாதி குதிரைகள் பரிசீலிக்கப்படுகிறது. அந்த உயர்ந்த குதிரைகள் பரிசீலிக்கப்பட்ட பொழுது எல்லா குதிரைகளையும் ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர் ஹதரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டார். நீங்க வச்சுக்கங்க. அப்ப ஹதரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், எல்லா குதிரையும் எங்கிட்ட கொடுத்துட்டீங்களே, ஒரு குதிரையாவது நீங்க வச்சுக்கங்க, உங்களுடைய உபயோகத்திற்கு ஒரு குதிரையா நீங்க வச்சுக்கங்க என்று சொன்ன பொழுது ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், இந்த மண்ணிலே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே குதிரையினுடைய கால் குழம்பை கொண்டு மிதிப்பதை நான் வெட்கப்படுகிறேன், அது எனக்கு தகுமானது அல்ல என்று சொன்னார்கள். என்றால் நடக்கக்கூடாது, வாகனத்தில் ஏறக்கூடாது, வாகனிக்க கூடாது என்பது சரியத்தல்ல. மார்க்கெட்டில் அப்படி சொல்லப்படல. சஹாபாக்கள் குதிரை சவாரி செய்திருக்கிறார்கள், பயணம் செய்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலே இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஹதரத் இமாம் மாலிக் ஏன் செய்யவில்லை? அது இஷ்கின் அடிப்படையில் அமைந்தது. அது அவர்களும் கேட்க முடியாது. காரணம், இஷ்கினால் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் ஆதாரம் இருக்கலாம், ஆனால் ஆதாரத்தை தேடி நாம் அவரிடத்தில் கேட்க முடியாது. ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்யவில்லை, இஷ்கின் அடிப்படையிலே செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என்றால் சங்கைக்குரியவர்களே, இமாம்கள் அந்த அடிப்படையில, சஹாபாக்களுடைய அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த காதல் அப்படி இருந்தது என்றால் சஹாபாக்கள் அவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள்.
சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நபியின் மீது இஷ்கு வைத்திருந்தார்கள் என்றால் ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கு மேடைக்கு ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படி தூக்கு மேடைக்கு ஏற்றப்பட்ட கடைசி நேரத்துல ஒரு கடைசி ஆசை என்னன்னு கேட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் மற்றுமுள்ள குறைஷி தலைவர்கள் எல்லாம் தூக்கு மரத்திலே கழுவேற்றப்படுவதற்கு முன்பாக ஸைதே ஒரு சான்ஸ் உங்களுக்கு தருகிறோம், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தருகிறோம். இப்பொழுது நீங்கள் ஏற்றப்பட்டிருக்கிற இந்த தூக்கு மரத்திலே உங்களது நபி முஹம்மது இருக்க மனதால் உங்களால் ஒப்ப முடியுமா என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்குல ஏற்றல, தூக்குல போடல. உங்களுக்கு பதிலாக நான் அவங்கள தூக்குல போடுவோமான்னு கேட்கிறேன். தூக்கு மேடையில நிறுத்தப்பட்டிருக்கிற உங்களுடைய இடத்துல உங்களுக்கு பகரமாக நாங்கள் முஹம்மதை கொண்டு வந்து நிறுத்தினால் உங்கள் மனசால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்ட பொழுது ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இல்லை இல்லை பெருமானார், நான் இந்த தூக்கு மரத்திலே இருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்து அவர்கள் மதீனாவிலே இருக்கிற பொழுது அவருடைய காலில் முள் தைப்பதை கூட முள் குத்துவதை கூட என்னால் தாங்க முடியாது என்று சொன்னார்கள் என்றால் அப்பொழுதுதான் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மா ரஐது அஹதன் யுஹிப்பு அஹதன் கமா யுஹிப்பு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. நான் இந்த உலகத்துல யாரும் யாரையும் நேசிப்பதாக, யாரும் யாரின் மீதும் பிரியம் வைத்ததாக நான் பார்க்கவே இல்லை. முஹம்மது நபியுடைய தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததை போல என்று சொன்னார்கள் என்றால் அந்த மஹப்பத் எனக்கும் வர வேண்டும், உங்களுக்கும் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் ஈமான் வலுப்பெறும் என்பது அல்ல. இஷ்கு வரவில்லை என்றாலும் குறைந்தபட்ச முஹப்பத் வர வேண்டும். வந்தால்தான் ஈமான் செஹத்தாகும். இல்லை என்றால் ஈமானே செஹத்தில்லாமல் போய்விடும். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை, முழுமையான மஹப்பத்தை நசீபாக்கி நம்ம எல்லோரையும் ஆஷிகீன்களாக ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.